வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்களை ஒரு மலை உச்சிக்கே இழுக்கிற ஒரு சக்தி இருக்கு. அது என்ன சக்தி? அந்த பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக ரகசியம்தான் என்ன? வாங்க, வைஷ்ணோ தேவியோட அந்த புனித பயணத்தை பத்தி நாம இப்போ ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரி வைஷ்ணோ தேவி பயணத்தோட மொத்த அனுபவத்தையும் எவ்வளவு அழகா சொல்லுது. இது வெறும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்ற விஷயம் கிடையாது. அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. சரி, இந்த பயணத்தை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விகள் நம்ம பதில் தேடணும். லட்சக்கணக்கான பக்தர்களை இங்க வரவழைக்கிற அந்த சக்தி வாய்ந்த அழைப்பு அது என்ன? நாம பேசிட்டு இருக்கிற இந்த இடம் 1000 வருஷத்துக்கும் மேல பழமையான ஒரு வரலாறு கொண்டது. இது நம்ம இந்தியாவோட கலாச்சாரத்துல ஆழமா ஊறிப்போன ஒரு விஷயம். அப்போ இந்த புனித பயணத்தோட மையமா இருக்கிற தெய்வம் யாரு? அவங்கதான் வைஷ்ணவ தேவி, அன்னை துர்காவோட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வடிவம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க வர்ற பக்தர்கள் ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் பாக்குறதில்ல. அவங்க தரிசனம் பண்றது இந்த உலகத்தையே இயக்குற 3 மகாசக்திகளும் ஒன்னா சேர்ந்த ஒரு ரூபத்தை. அந்த தேவியோட அழைப்பை ஏத்துக்கிட்டு பக்தர்கள் ஒரு கடினமான மலை பயணத்தை மேற்கொள்றாங்க. வாங்க, அத பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ஒண்ணும் தெரியுமா? இந்த பயணம் உடம்புக்கு மட்டும் இல்ல, அது நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு பெரிய பயணம். ஜியாகிரபிக்கலா பார்த்தா கூட இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. கடல் மட்டத்திலிருந்து இவ்ளோ உயரத்தில் இருக்கிறது ஒரு வகையில தெய்வத்தை நோக்கி ஆன்மீகமா மேல போறது குறிக்குது. இந்த புனித பயணம் ரொம்பவே சவாலானது. ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் போகணும். இது வெறும் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இல்ல. இது அவங்களோட பக்திக்கும் மன உறுதிக்கும் ஒரு பெரிய சோதனைன்னே சொல்லலாம். அப்போ இவ்வளோ கஷ்டமான பயணத்தை லட்சக்கணக்கான பேர் எப்படி மேற்கொள்றாங்க? இங்கதான் பாரம்பரிய நவீனத்தோட கைகோர்க்குது. ஒரு பக்கம் குதிரையில போலாம், இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர்ல கூட போகலாம். அதனால வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாராலையும் இந்த யாத்திரை முடிக்க முடியுது. இந்த புனித தலம் தானா உருவாகிடல. பல 100 வருஷ வரலாற்றால இது பாதுகாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, புராண காலத்துல இருந்தே இந்த கோயில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பல ராஜாக்களோட ஆதரவுல வளர்ந்து இப்போ ஒரு நவீன வாரியத்தோட நிர்வாகத்துல ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. காலப்போக்குல இந்த ஆலயத்தோட வளர்ச்சி உண்மையிலேயே அபாரமானது. ஒரு காலத்துல மன்னர்கள் இந்த ஆலயத்தை பாதுகாத்து வந்தாங்க. ஆனா இப்போ பக்தர்களோட வசதிக்காகவும் ஆலயத்தோட புனிதத்தை காப்பாத்தவும் ஒரு பிரத்யேக வாரியம் இருக்கு. இந்த மாற்றம் தான் இந்த ஆலயத்தோட எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சிருக்கு. அந்த நீண்ட கடினமான மலை ஏற்றத்துக்கு அப்புறம் பக்தர்கள் அவங்களோட பயணத்தோட உச்சக்கட்டத்தை அடையறாங்க. அதுதான் அந்த புனித குகை. இது மனுஷங்க கட்டின ஒரு பெரிய கோயில் கிடையாது. இது இயற்கையாவே உருவான ஒரு புனிதமான குகை. அதுதான் இந்த இடத்தோட சக்திக்கு மூல காரணமே. இந்த ஒரு விதி ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லுது. இங்க கிடைக்கிற அனுபவங்கிறது போட்டோ எடுத்து 4 பேருக்கு காட்ட வேண்டிய விஷயம் இல்ல. அது முழுக்க முழுக்க நமக்குள்ள நாமளே உணர வேண்டிய ஒரு தனிப்பட்ட அனுபவம். ஆனா இந்த பயணம் பக்தர்களுக்கு நிஜமாவே என்ன கொடுக்குது? இது வெறும் கோயில் தரிசனம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அந்த கடினமான மலையேற்றம், ஆழ்ந்த பக்தி, இது எல்லாமே ஒருத்தரோட மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு முழுமையான அனுபவம். கடைசியா ஒரு கேள்வி மனசுல வருது. வெறும் கல் மண் மலையால ஆன ஒரு இடம் எப்படி லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கைக்கு மையமா இவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாறுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்தான் என்ன? யோசிச்சு பாருங்க.